அதானி செபி தலைவர் குற்றச்சாட்டு, கைதாகும் பிரதமர் மோடி, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது, அமெரிக்காவைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் இந்தியாவின் பெரும் முதலாளியான அதானி மீது பல மோசடி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அந்த வகையில் அதற்கான சான்றிதழ்களையும் பொதுவெளியில் வெளியிட்டு வருகிறது. இருந்தாலும் அதற்கு பெருமளவில் நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய பாஜக அரசு அதானி மோசடிகளை விசாரிக்கும் உரிமையை இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்திற்கு செபி வழங்கியது. இந்த நிலையில்தான் செபியின் தலைவரும் அதானி மோசடியில் பங்கு கொண்டவர்தான் என்ற மற்றொரு குற்றச்சாட்டை அண்மையில் வெளியிட்டது ஹிண்டன்பர்க் நிறுவனம். ஆனால் அதற்கும் ஒன்றிய பாஜக அரசு செபி சாய்க்கவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது செபி தலைவர் மாதவி பூஜ் மீது மேலும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது ஹிண்டன்பர்க் நிறுவனம். அது குறித்து ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள பதிவில், குறிப்பாக செபி தலைவர் மாதவி பூஜ் 99% பங்குகள் கொண்ட தனியார் ஆலோசனை நிறுவனம் பல நிறுவனங்களிடமிருந்து நிதி பெற்றுள்ளது. செபி கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களிடமிருந்து செபி தலைவரின் தனியார் ஆலோசனை நிறுவனம் நிதி பெற்றுள்ளது. மேலும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஐசிஐசிஐ நிறுவனங்களிடமிருந்தும் மாதவி பூஜ் நிறுவனத்திற்கு நிதி அனுப்பப்பட்டுள்ளது. மாதவி பூஜ்க்கு எதிராக பல மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்தும் அதற்கு அவர் பதிலளிக்காமல் அமைதி காத்து வருகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்துதான் செபி தலைவர் மீதும் அதற்கு பின்னணியில் இருக்கிற அதானி மற்றும் ஒன்றிய பாஜக அரசின் மீதும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் செபி தலைவர் மீதும் அதானி மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நிறுவனமே வைத்து வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே இதற்கான ஆதாரங்களையும் ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது. ஆனாலும் ஒன்றிய பாஜக அரசு அதானி மீதும் செபி தலைவர் மீதும் நடவடிக்கை இதுவரை எடுக்காமலே இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கு பாஜக அரசு மீதுதான் போட வேண்டும் என்று அமெரிக்க நிறுவனமே முடிவெடுத்துள்ளதாகவும், இவர்கள் 2 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த வழக்கு நேரடியாக பாஜக மீது போடப்படும். அப்படி இல்லை என்றால் அந்த பாஜக ஆட்சிக்கு தலைமையேற்றுள்ள மோடி மீதும் வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் இந்த வழக்கில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் பிரதமர் மோடி அவர்களும் கைதாக வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதானி ஊழலால் கைதாகும் மோடி என்ற தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் பதட்டமடைய வைத்து வருகிறது.